யூனிட் லெவலில் வந்து என்ன சொன்னாங்கன்னா டிஸ்சார்ஜ் அண்ட் டிஸ்ஆனர் ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா டிஸ்சார்ஜ் பார்க்க போகிறோம். டிஸ்சார்ஜ் என்னன்னா வெளியேற்றம் இல்லைனா விடுவித்தல், அதாவது டெர்மினேஷன் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. டெர்மினேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் இட் செல்ஃப் ஸோ தட் நோ ஃபர்தர் ரைட்ஸ் ஆர் லயபிலிட்டி எக்ஸ்டென்ஸ் அண்டர் ரைட் அப்படின்றாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னா யார் யார் பார்ட்டிஸில் வருவாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கு யார் யார் வருவாங்கன்னா ஜாயர் அண்ட் ஜாயி, அக்செப்டர் பேயி, அப்புறம் யார் சொல்கிறாங்க இந்தியா பொறுத்தவரை இவங்கெல்லாம் வராங்க. என்டோசர் அண்ட் என்டோசி இவங்களுக்குலாம் வந்து பார்ட்டிஸ்க்கு வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இல்லை என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். என்னென்னா ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக் இவங்கெல்லாம் வந்து இதில் வராங்க அப்படின்றாங்க. ஆல் பார்ட்டிஸ் ஆர் ரிலீஸ் ஃபார் லயபிலிட்டி. ஆல் பார்ட்டிஸுமே வந்து அவங்க லயபிலிட்டியை வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். தென் an instrument cannot be negotiated further. The holder cannot sue any party. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது இந்த டிஸ்சார்ஜில் அப்படின்றாங்க. டிஸ்சார்ஜ் லைபிலிட்டி வந்து எதாவது சொல்லுவாங்கன்னா செக்ஷன் 82 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இல்லை என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பேமெண்ட் வந்து பண்ணுறோம்ல அதை பார்த்து சொல்லுவாங்க. இது மோஸ்ட் காமன் மெத்தடில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டெனண்ட்க்கு வந்து பேமெண்ட் வந்து அக்கார்டிங் பண்ணலாம். தென் குட் ஃபெய்த்தில் வந்து பேமெண்ட் இருக்கணும். ப்ராப்பர் ஹோல்டர் கிட்ட வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்லிஜென்ஸ் இல்லாமல் வந்து பேமெண்ட் இருக்கணும். அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கணும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. அப்படி இருந்தால் தான் வந்து கம்ப்ளீட் ஆகும் அந்த டிஸ்சார்ஜ் அப்படின்றாங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பார்த்தா நமக்கு புரியும் நினைக்கிறேன். என்னன்னா ஏ ட்ரா பில்ஸ் பி எவ்வளோனா 20,000 ஆஃப்டர் 3 months நீங்கள் பே பண்ணணும். இதை பி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்க நான் 3 மாதத்தில் பண்ணிக்கிறேன் 20,000 கொடுத்துறேன். அந்த மெச்சூரிட்டி டேட்டில் வந்து அந்த பி வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துக்கணும். ஹோல்டருக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது டிஸ்சார்ஜ் ஆயிரும் அப்படின்னாங்க. டிஸ்சார்ஜ் பேமெண்ட் அப்படின்றாங்க. செகண்ட் என்ன கேன்சல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். கேன்சல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ஒரு இன்டென்ஷனோட அது கேன்சல் பண்ணுறது. அந்த பார்ட்டிஸ் வந்து சைன் பண்ணி அதை கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஹோல்டர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. பண்ணனால இவங்க சைன் பண்ணி ட்ராயர் சைன் பண்ணி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க ட்ராயர் சைன் பண்ணிட்டாங்கன்னா ட்ராயரே வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேன்சல்னு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஸோ தேர்ட் என்னன்னா ரிலீஸ் ஆஃப் பார்ட்டி. அந்த பார்ட்டியை வந்து வாலண்டியராக வந்து லைபிலிட்டிலேருந்து ரிலீஸ் ஆகிக்கணும் அப்படின்றாங்க. என்னன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அந்த ஹோல்டர் வந்து ரைட் பண்ணிக்கணும். என்னன்னா ஐ ரியலைஸ் த அக்செப்டர் ஃபார் லயபிலிட்டி த அக்செப்டர் இஸ் டிஸ்சார்ஜ். இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு லைபிலிட்டி வரும்போது நான் டிஸ்சார்ஜ் ஆகிப்பேன் அப்படின்றாங்க. ஸோ ஃபோர்த் என்னன்னா மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் அப்படின்றது வந்து செக்ஷன் 87 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதோ ஒரு டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை எல்லாத்தையும் பார்ட்டிஸில் சொல்லியிருக்கணும். அப்படி பார்ட்டிஸோட கன்சர்ன் இல்லைன்னா இவங்க வந்து லயபிள் ஆயிடுவாங்க அப்படின்றாங்க. அந்த அது வந்து வாய்ட். அந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வந்து வாய்டுன்னு சொல்லிடுவாங்க. என்னென்ன மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேயபிள் அமௌண்ட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் பேமெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த பேயை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா புரியும். என்னன்னா ஏ பில்ஸ் ஃபார் 10,000 இஸ் ஆல்ட்ரேஷன் டு 50,000. ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிட்டாரு வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் ட்ராயரோட கன்சென்ட் இல்லாமல் இவர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல இது வந்து வாய்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்டே வாய்டாக பிகாஸ் ஏன்னா ட்ராய்க்கு வந்து தெரியல அவங்க கன்சென்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது வாய்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் பார்த்தா புரியும். இந்த கேஸில் சொல்லுவாங்கன்னா அந்த ஆல்ட்ரேஷன் சேஞ்ச் வந்து லீகல் ஃபோர்ஸாக இருக்கணும். அண்ட் வந்து டெனன்ட் இருக்கார்ல அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு தெரியாமல் அவங்க கன்சர்ன் இல்லாமல் பண்ணோன்னா அது வாய்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் வந்து என்னென்னா மெர்ஜர்ன்றது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டெப்டர் அண்ட் கிரெடிட்டர் ரெண்டுமே ஒரே பர்சனாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்றாங்க. இப்போ ஏ ட்ரா பில்ஸ் பி பேபிள் டு சி லேட்டர் ஏ அக்யூட் த பில் அப்படின்னா சின்ஸ் த டெப்டர் அண்ட் கிரெடிட்டர் பிகம் த சேம் பர்சன் ஸோ வந்து அந்த பில் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுது அப்படின்றாங்க. சிக்ஸ்த்து என்னென்னா பை ஆப்ரேஷன் ஆஃப் லா. இது வந்து லீகல் கஸ்டம்ஸில் வந்து சில டைம் வரும். அதில் ஃபஸ்ட் என்ன இன்சால்வென்சி பார்ட்டிஸ் இருந்தாங்கன்னா இது வருவாங்க. லேப்ஸ் ஆஃப் லிமிடெட் பீரியட்ஸ் அதனால வருவாங்க. தென் டெத் ஆஃப் த பார்ட்டி இன் சர்டன் கேஸில் டெத் ஆகிட்டாலும் இந்த ஆப்ரேஷன் ஆஃப் லா வந்து வருவாங்கன்றாங்க. தேர்ட் என்னன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் பார்ட்டிஸ் என்னென்ன விஷயத்தில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் பார்ட்டி மேபி டிஸ்சார்ஜ் ஃபார் லயபிலிட்டி. சில லயபிலிட்டிலேருந்து இவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க, வெளியிடுறாங்க. என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. தென் கேன்சலிங் ஆஃப் சைன் கேன்சல் பண்ணும்போது இவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. சேம் மேலே பார்த்து எல்லாமே வந்து இதில் வருது பாருங்கள். ரிலீஸ் பை த ஹோல்டர். அந்த ஹோல்டர் வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்கன்னா இதில் டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. ஃபெயில் டு ப்ரெசென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த பேமெண்ட் பண்ணலை அப்படின்னாலும் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து ஒழுங்காக இல்லைனா கூட அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. நோட்டீஸ் ப்ராப்பராக வந்து கொடுக்கல அப்படின்னாலும் டிஸ்ஆனர் ஆகி இவங்க வந்து இந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ப்ரெசென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இல்லைனாலும் இவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டிஸ்ஆனர் ஆஃப் தி வில் டிஸ்சார்ஜ் பார்த்தோம். இப்போ டிஸ்ஆனர் ஆஃப் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்க்க போகிறோம். டிஸ்ஆனர்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பார்ட்டி நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணலை, இல்லை பேமெண்ட் வந்து ஒழுங்காக கொடுக்கல, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்ஆனர் பண்ணிடுவாங்க அவங்கள அப்படின்றாங்க. டிஸ்ஆனர்னா ஒரு அந்த இடத்துல இருந்து அவங்களை அவமதிச்சு வந்துடுறது, அது வந்து வெளியே வந்துடுறது, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ஆனர் ஆஃப் த நான் அக்செப்டன்ஸ் வந்து செக்ஷன் 91லையும் நான் பேமெண்ட்லையும் செக்ஷன் 92ல சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நான் அக்செப்டன்ஸ் பார்ப்போம். நான் அக்செப்டன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஏ வந்து ஒரு பில்லை வந்து ட்ரா பண்ணி பிக்கு கொடுக்குறாங்க. பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணல, அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அந்த பில்லை அப்படின்னா வந்து இவங்க வந்து நான் அக்செப்டன்ஸில் வருவாங்க. இல்லை அப்படின்னா யார் அந்த ட்ராயர் யாருன்னே எனக்கு தெரியலங்க
அப்படின்னா கூட இவங்க வந்து இந்த விஷயத்துலேருந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து என்னென்னா, அது கான்ட்ராக்டில் உள்ளவங்க வந்து ஒரு மைனராகவோ இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸாவோ இருக்காங்க அப்படின்னா கூட அதுலேருந்து நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்செப்ட்க்கு வந்து ரீசன்ட் டைமில் வந்து கிடைக்கல எனக்கு அப்படின்னாலுமே வந்து அந்த அந்த அக்செப்டன்ஸ் வந்து டிஸானர் ஆயிரும். எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன் என்னென்னா, ஏ draws a bill on B. The holder present the bill B acceptance. அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, அந்த அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் என்ன பி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த பில் வந்து டிஸ்ஹானர் பை நான் அக்செப்டன்ஸ்னு ஆயிரும். இதே நான் பேமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அவங்க வந்து பேமெண்ட் ஏதாச்சும் ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் ஃபெயில் பண்ணியிருப்பாங்க அந்த மெச்சூரிட்டி டேட்டில் கொடுக்கறதுக்கு. இதோட இல்லுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஏ பில் அக்செப்ட் பை பி பிகம் பேயபிள் ஆன் 1 June. அதான் மெச்சூரிட்டி டேட். அந்த மெச்சூரிட்டி டேட்டில் வந்து அந்த ஹோல்டருக்கு வந்து பி வந்து அமௌண்ட் கொடுக்காம அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி பண்ணியிருந்தா டிஸ்ஹானர் பை நான் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் ஆஃப் டிஸானர். நோட்டீஸ் ஆஃப் டிஸானர் அப்படின்றது என்னென்னா, ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த டாயருக்கோ இல்லை ஒரு அந்த எண்டோசருக்கோ வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தா வந்து டிஸானர் பண்ணணுன்றாங்க. இதை பற்றி செக்ஷன் 93 வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, ஒரு டிஸானர் நடக்குது அப்படின்றப்ப நம்ம அந்த இடத்துல உள்ள பார்ட்டி அந்த ஹோல்டருக்கும் இல்லை அவங்க எண்டோஸ் பண்ண பர்சன் இவங்களுக்கு வந்து நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். அது வந்து ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷனோட பார்ப்போம். இப்போ ஏ ட்ரா பில் பி அண்ட் பி ஆஃப்டர் என்ன பண்ணாங்க, அதை எண்டோஸ் பண்ணிருக்காங்க. சி என்ன பண்ணிருக்காங்க, டிக்கு வந்து எண்டோஸ் பண்ணாங்க. இப்போ டி தான் வந்து அந்த இடத்துல ஹோல்டராக இருக்காங்க, ஹோல்டர் டியூ கோஸா. ஸோ அந்த இது என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து டிஸானர் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி சிக்கும் ஏக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி கொடுத்தா தான் அது லீகலாக பைண்ட் அப்படின்றாங்க. எஃபெக்ட் ஆஃப் டிஸானர் எஃபெக்ட் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஹோல்டர் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடைக்குது. அண்ட் ட்ராயர் அண்ட் எண்டோசருக்கு வந்து லைபிள் ஆகுங்க சில கேஸில். தென் வந்து ஹோல்டர் காம்பன்சேஷன் கேட்டு கிளைம் பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லீகல் எவிடன்ஸாக வந்து சில கேசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டிங் வந்து என்னன்னா, ரெக்கார்டிங் ஆஃப் டிஸானர். ஒரு ரெக்கார்டிங் ஆஃப் டிஸானருக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பை எ நோட்ரி பப்ளிக் மூலமான்றாங்க. நோட்டிங் வந்து செக்ஷன் 99 வந்து சொல்லியிருக்காங்க. நோட்டிங் வந்து ரெக்கார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, டேட் ஆஃப் டிஸானர், ரீசன் ஆஃப் டிஸானர், நோட்ரி சார்ஜஸ் வந்து இது பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, எவிடன்ஸ் ஆஃப் டிஸானர் இன் கோர்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ப்ரொட்டஸ்ட்ன்றது வந்து என்னன்னா, ஒரு ஃபார்மல் சர்டிஃபிகேட்ன்றாங்க. ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து நோட்ரி பப்ளிக் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது டிஸானருக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து செக்ஷன் 100 சொல்லிப்பாங்க. சில ஃபாரின் பில்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து கம்பல்சரி தேவைன்றாங்க. இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னா, காப்பி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், நேம் ஆஃப் த பார்ட்டி, ரீசன் ஆஃப் த டிஸானர், டேட் அண்ட் டைம் ஆஃப் டிஸானர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இல்லை காம்பன்சேஷன் வாங்கலாம்னா கம்பல்சரி வாங்கலாம் அப்படின்றாங்க. என்னென்ன விஷயம் என்ன மாதிரி இருந்தால் வாங்கலாம்னு பார்த்தோன்னா, அந்த அமௌண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் நோட்டிங் அண்ட் ப்ரொட்டஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம வந்து ஹோல்டர் வந்து காம்பன்சேஷன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹானர். அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்ட் பார்ட்டி வந்து இதை அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் ஏற்றுக்கொள்தல் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர்னா தேர்ட் பர்சன் வந்து பில்லை வந்து அக்செப்ட் பண்ணுறது டிஸானருக்கு அப்புறம். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. இது செக்ஷன் 108 வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்டி வந்து ரெப்புடேஷனை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஏபி வந்து ஒரு பில் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. பி வந்து அக்செப்ட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா, சி வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அக்செப்ட் ஆஃப் ஹானர்ன்றாங்க. யார்கிட்ட இருந்துன்னா ஏட்ட இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ என்னன்னா, சி வந்து அக்செப்டராக மாறிடுவாங்க. லேட்டர் மெச்சூரிட்டி டைமில் வந்து சி தான் வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் ஹானர்னு சேம் தான். தேர்ட் பார்ட்டி வந்து டிஸானருக்கு அப்புறம் பில்லை வந்து பே பண்ணுறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ பி சேம் அதே இல்லுஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். ஏ வந்து பில்லை வந்து டிஸானர் ஆயிடுச்சு, சி வந்து பே பண்ணுறாங்க ப்ரொட்டஸ்ட், அது ஒரு ப்ரொடெக்ட்டுக்காக, ஓகேங்களா, ஒரு ப்ரொடெக்ட்டுக்காக சி வந்து அந்த பில்லை வந்து பே பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹானர் ஆஃப் த பில் அப்படின்றாங்க. லேட்டர் வந்து ஏ கிட்ட வந்து மணியை வந்து ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்டராக வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ட்ராயி இந்த கேஸ் ஆஃப் நீட். ட்ராயி வந்து என்னென்ன விஷயத்துக்கு வந்து கேஸுக்கு நீட் அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ராயி இந்த கேஸ் ஆஃப் நீட்னா வந்து பேக்கப் பர்சனாக வந்து இவங்க வச்சுப்பாங்க. தென் வந்து இப்போ ஒரு ஒரிஜினல் ட்ராயி வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா வந்து ஹோல்டர் வந்து இந்த பர்சன் கிட்ட வந்து அப்ரோச் வந்து பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எந்த இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்தோன்னா, ஏ ட்ரா பில் பி அண்ட் நேம் சி ஆஸ் ட்ராயி இன் கேஸ் ஆஃப் நீட். சில டைமில் தேவைப்படுவாங்க. பி வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம சியை வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதோட வந்து யூனிட் லெவல் வந்து ஃபுல்லாக முடியுது. இது ஃபுல்லாகவே டிஸானர், டிஸ்சார்ஜ் இதை பற்றி தான் ஃபுல்லாகவே டெர்மினேஷன் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. கடைசியாக ஒரு 2-3 டாபிக் மட்டும் தான் வந்து ஹானர் அவங்க ஏற்றுக்கிறத பற்றி நம்ம பேசியிருப்போம். ஓகே, தேங்க்யூ. இதுவே 4 மார்க்கில் நிறையா வரும், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.